ஸோ படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது முட்டி வலி இருக்குது, அண்ட் உட்காந்துட்டு எழும்போது முட்டி வலி இருக்குது, மற்ற நேரங்களில் வலி இல்லை. ஸோ இதுதான் நம்ம முட்டி வலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான முதல் சைன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் முட்டி வலியை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ என்ன பண்ணோம், வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வலியை குறைச்சிட்டு உடனே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த வலி நம்மள தூக்கத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ராவல் பண்ணும்போது அந்த வலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும், கை கால் கிட்ட போகும். உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம கை இந்த காலை தடவி விடும். இது அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி. இதையும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா நம்ம நின்னா வலிக்கும், உட்காந்தா வலிக்கும், டிராவல் பண்ணா வலிக்கும், படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு கோயிலில் போய் ஒரு பிரகாரத்தை சுற்றி வர முடியாது, நம்மளால எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லையும் சந்தோஷமா கலந்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு முட்டி வலி அதிகமாயிருமோன்ற பயம் தான் நம்மளுக்கு இருக்கும். இன்னும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா இது காலையே பெண்ட் ஆக்கிற லெவலுக்கு அது கொண்டு போயிடும். அந்த இடத்துல போயிட்டாக்க அதை சர்ஜரி பண்ணி தான் அதை நம்ம ரீகரெக்ட் பண்ண முடியும். இல்லைனா அப்பப்போ வலியை தான் குறைக்க முடியும். முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய தசை நாறுகள் வீக் ஆகிக்கிட்டே வருது. ஏன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு. இது வீக் ஆக இந்த லோடு டைரக்டா சதைகள் விழாம டைரக்டா ஜாயிண்ட்ல விழுது. இதுதான் உங்க ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்க மசில்ஸை நீங்க எவ்வளவு உறுதியா வச்சுக்கிறீங்களோ, எவ்வளவு இயர்லியா ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ, லைஃப் லாங் முட்டி வலி இல்லாம நீங்க சந்தோஷமா வாழலாம்.